Shorten Tamil Senior Grade, August 2013. Get ready for the dictation. 10 seconds, 5 seconds. Get ready. Start. தலைவர் அவர்களே, தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். முதலாவதாக, மின் கட்டணத்தை வசூலிப்பதில் இப்போதுள்ள ஏற்பாடுகளில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். மின் கட்டண அலுவலகங்களுக்கு சென்று பொதுமக்கள் மின் கட்டணத்தை செலுத்துவதில் அவர்களுக்கு ஏற்படுகிற தொல்லைகள் எல்லாம் மின் வாரியத்திற்கு நன்றாக தெரியும். குறிப்பிட்ட சில நாட்களில் அலுவலகங்களில் ஏராளமான கூட்டம் கூடி தேங்கி நிற்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த குறைபாட்டை நீக்க நகராட்சிகளில் வரி வசூலிப்பவர்கள் இருப்பதை போல மின் வாரியத்திலும் வரி வசூலிப்பவர்கள் பதவியை ஏற்படுத்தி அவர்கள் வரியை வசூலிப்பதை போல இவர்கள் வீடுதோறும் சென்று மின் கட்டணத்தை வசூல் செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால் பொதுமக்களுக்கு தொல்லைகள் குறைவதோடு பல பேருக்கு வேலை வாய்ப்பையும் உண்டாக்கும் என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆகவே இது குறித்து அரசு விரைவாக பரிசீலனை செய்ய வேண்டும். அடுத்து, கல்வித்துறையில் நான் இருப்பதால் அது குறித்த ஒரு கோரிக்கையை விடுக்க விரும்புகிறேன். கல்வித்துறையில் முறைசாரா கல்வி திட்டம் என்று நடைபெறுகிறது என்பது நமக்கு தெரியும். இது ஒரு நல்ல வாய்ப்பு என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். பள்ளிக்கு சென்று படிக்க வாய்ப்பு இல்லாத இளைஞர்களும் முதியவர்களும் இரவு பள்ளிக்கு சென்று படிக்கக்கூடிய ஏற்பாடுகளை முறைசாரா கல்வி திட்டத்தின் மூலம் அரசு செய்திருக்கிறது. அதற்கு நல்ல ஆதரவு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் கிராமப்புறங்களில் உள்ள பெரும்பாலான துவக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள் ஆகியவற்றில் தற்போது மின் விளக்கு வசதி இல்லை. மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியில் பாடம் நடத்தப்படுகிறது. இதனால் திட்டத்திற்கு சரியான கவர்ச்சி இல்லை. ஆகையால் என்னுடைய கருத்து ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். குடிசைகளுக்கு ஒரு விளக்கு என்கிற ஒரு திட்டத்தை மின்சார வாரியம் வைத்திருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் துவக்க பள்ளிகளுக்கும் நடுநிலை பள்ளிகளுக்கும் மின் விளக்கு வசதி செய்து கொடுத்துவிட்டால் கிராமப்புறங்களில் முறைசாரா கல்வி சிறப்பாக நடைபெறுவதற்கும் இரவு நேரங்களில் கிராம மக்கள் வந்து படிப்பதற்கும் உதவியாக இருக்கும். ஆகவே இது குறித்து மின்சார வாரியம் பரிசீலனை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளுகிறேன். சென்னை மாநகராட்சியில் சென்ற ஆண்டு சில பஞ்சாயத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. மாநகராட்சியில் சேர்க்கப்பட்ட பின்னர் அந்த பஞ்சாயத்துகளில் உள்ள மக்கள் அனைவரும் ஒழுங்காக மாநகராட்சிக்கு வரியை செலுத்தி வருகிறார்கள். அதன் பிறகும் கூட தெருவிளக்கு வசதிகள் செய்து தரப்படவில்லை. இது நியாயம் ஆகாது. இது குறித்து மின்சார வாரியம் பரிசீலனை செய்து அவர்களுக்கு உடனடியாக தெரு விளக்கு வசதி செய்து தர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து அமர்கிறேன். மும்பை
அற்புத மர சாமான்கள் கூட்டமைப்பிடமிருந்து அகமதாபாத் சிவாஜி நூலகத்திற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்களுடைய 3ஆம் தேதியிட்ட கடிதம் வரப்பெற்றோம். தாங்கள் எங்களிடமிருந்து 100 அற்புத மடக்கும் நாற்காலிகள் அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு உள்ளீர்கள். தங்களது கேட்பானையை ஏற்றுக்கொள்ள எவ்வளவோ விரும்பினாலும் இப்பொழுது அதை ஏற்க இயலாத நிலையில் இருப்பதற்கு வருந்துகிறோம். ஏற்கனவே எங்களிடம் அநேக கேட்பானைகள் நிலுவையில் உள்ளன. அவைகளை நிறைவேற்றுவதற்கே எங்களிடம் தற்போது உள்ள இயந்திரங்களும் வேலைக்காரர்களும் மும்மரமாக ஈடுபட்டு இருக்கும் நிலை உள்ளது. எனவே தாங்கள் சாமான்களை அனுப்புவதற்கு கூடுதல் அவகாசம் அளிக்க தயாராக இருந்தாலும் தங்களுடைய ஆணையை தற்போது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். எங்களது அற்புத நாற்காலிகளுக்கு ஏராளமான கிராக்கி இருப்பதால் நெருக்கடியை சமாளிக்க இங்கிலாந்திலிருந்து ஒரு புதிய இயந்திரத்தை பெற முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். அது வந்து சேர பல மாதங்கள் ஆகலாம். ஆகையால் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் உள்ளோம். வருங்காலத்தில் உங்கள் சேவையில் முன் நிற்போம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.